மாதவா, இன்னைக்காவது கோர்ட்ல வாதாடி ஜெயிச்சிட்டியா? உனக்கு திருஷ்டி சுத்தணும்பா. அம்மா கொஞ்சம் அண்ணா, திருஷ்டி சுத்தி வாசல்ல உடைச்சிடலாமா இல்ல சாம்பார் வச்சிடலாமா? வழக்கம் போல சாம்பார் தான். இந்த பூசணிக்காய் வாங்குற காசை இந்த புள்ளியார் கோயில் உண்டியில போட்டாலும் புண்ணியம் உண்டையா? ஏய், இறக்கி விட்டல்ல, கிளம்பு. நான் தான் டவாலியாவே என் காலத்தை கழிச்சிட்டேன். என் பையனாவது படிச்சு லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அவன் என்னடா தேங்காய் முடியல ஆயிட்டு போய் அசிஸ்டண்டா சேர்ந்திருக்கான். அவரும் சம்பாதிக்கிறது இல்ல, அவர்கிட்ட இருக்கிற வரைக்கும் இவனும் சம்பாதிக்க போறது இல்ல. அவர் நல்லவரு என்ன சேர்த்துக்கிட்டார், வேற யாரும் என்ன சேர்த்துக்கல. எப்படின்னா சேர்த்துக்குவாங்க? உனக்கு தான் ஜட்ஜ பார்த்த உடனே வாய் வளருமே. ரொம்ப ஓவரா பேசாத, வச்சிட்டு போ. அண்ணே, பேனா கேட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்களாண்ணே? ஐயோ சாரி, மறந்துட்டேன். நாளைக்கு வாங்கிட்டு வரேன் தம்பி. தம்பிக்கு பேனா வாங்கவே மறந்துட்டேங்கிற, தங்கச்சிகளுக்கு எப்ப மாப்பிளை பார்த்து எப்படி கல்யாணம் பண்ண போறேன்? இப்படி இந்த பாருங்கப்பா, தங்கச்சிங்க கல்யாணம் நடக்கலைங்கிறதுக்காக எப்பவுமே என்ன குறை சொல்லாதீங்க. ஏன் போன வாரம் கூட ஒரு வாத்தியார் மாப்பிளைய பார்த்தேன், கூட்டிட்டு வந்தேன், பார்த்தாலுங்க அவனுக்கு என்ன குறை வேணான்ட்டாலுங்களே. இவங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் இது வரைக்கும் ஏன் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே வரேன். இப்படி வர்ற மாப்பிள்ளையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தாலுங்க, எவ்வளவு ஒருத்திய திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் நிக்க போறேன்.